எங்க அண்ணா வார்த்தைக்கு வார்த்தை கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. ஆனா பத்திரிகையாளர்களை பார்த்தா மட்டும் பேண்ட்லயே உச்சா போயிடுவாரு. இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா உசைன் போல்டே மிஞ்சிருப்பாரு. சார் நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் எங்க அண்ணா நேத்து டெல்லி போனாரு. எல்லாரும் அண்ணா டெல்லி வரைக்கும் போயும் ஏன் மீடியாவை சந்திக்கலன்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க வக்கீலாதவன் உடையார்பாளையம் போய் உடும்பு பிடிச்சானான்னு எங்க ஊர் சைடு சொல்ற பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா உன்னை சிஎம் ஆக்கிறதுக்கு ரொம்ப இப்பயே வருத்தப்பட வச்சிருந்தா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். முட்டாள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனா அது சரியா இருக்காதுன்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். தற்கூரிங்க எல்லாம் சேர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். நீ எது வேணா பண்ணு, எது வேணா பண்ணாத போயிட்டா டைஸ் இந்த கோட்டை மட்டும் கைட்டி போட்டுருனா. அந்த கோட்டு போட்டதுல இருந்து உனக்கு நேரமே சரியில்லைனா திருஷா கூட வேட்டி சட்டையில போறல்ல, கரெக்டா கட்டுவிட்டா. ஒரு வேட்டி சட்டை கட்டினா. தமிழக பத்திரிகையாளர்களையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க, டெல்லி பத்திரிகையாளர்களையும் தவிர்க்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம், என்ன தயக்கம் அப்படின்ற ஒரு கேள்விய ஒரு சேனல்ல அவங்க முன் வச்சிருந்தாங்க. கமுக்கமா அரசு கேபிள்ல இருந்து புதிய தலைமுறை சேனல்ல 61வது இடத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இதுதான் இவங்க ஜனநாயகத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். ஆனா இவங்க தேர்தல் பிரச்சாரத்துல தொண்டை கிளிய பேசினாங்க. பத்திரிகையாளர்களை கைது பண்றாங்க, ஆட்சிக்கு எதிராக யாரும் பேச முடியல, அராஜகம் பண்றாங்க அப்படிலாம் பேசினாங்க. ஆனா இவங்க யாருமே இவங்களை பத்தி பேசக்கூடாது, பேசினா கொலை மிரட்டல் விடுவாங்க, ஆசிட் ஊத்துவாங்க. நடிகர் விஜய் தாவேகா என்கிற அரசியல் கட்சி தொடங்கியது முதல் கொள்கையற்ற அரசியலை பலரும் விமர்சனம் செய்ய துவங்கினர். அதானே உலக வழக்கம். பத்திரிகை, மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் வழியாக விமர்சித்தவர்களை முதலமைச்சர் என்கிற அதிகார நாற்காலியில் அமர்ந்த பின்பு பழிவாங்கும் படலத்தை துவங்கியுள்ளார் ஜோசப் விஜய். எனக்கு ஆத்திரங்கள் வருது. மை இந்தியா 24/7 என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துகிறார் பத்திரிகையாளர் முக்தார் அகமது. ரொம்ப சந்தோஷம். கடந்த மே 22ஆம் தேதி இரவு ஒரு நேர்காணலை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து காரில் தனது மனைவி, பிள்ளைகள், தனது மனைவியின் தங்கை, அவரின் 2 பிள்ளைகளோடு இரவு 11:30 மணிக்கு வேலூர் சத்துவாச்சாரியிலிருந்து திருவண்ணாமலையில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே முக்தாரின் காரை மடக்கியது ஒரு டிராவல்ஸ் கார். தங்களை போலீஸ் என அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் காக்கி சீருடை அணியவில்லை. வாடகை காரில் வந்திருந்ததால் குடும்பத்தினருக்கு பயம் வந்துள்ளது. 18 வயது பெண், 10 வயதில் 2 பெண் குழந்தைகள், 5 வயது பெண் குழந்தை காரில் இருந்துள்ளனர். நீங்க பயப்படாதீங்க என சொல்லும் போதே முக்தாரை கட்டாயப்படுத்தி காரில் இருந்து இறக்கியுள்ளனர். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பாப்பா 9வது கிளாஸ் முடிச்சு லீவு டயத்துல ஒரு கோல்டு கவரிங் கடைக்கு பாண்டியன் கடைன்னு உனக்கு கவரிங் கடைக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? பிள்ளைய காணான்னு 4 நாள் ஆச்சு, எந்த பதிலும் வரமாட்டேது சார். நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. அன்னைக்கு நைட்டு 25 நைட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிசிஓடி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த 4 நாளா புட்டச்சு பாக்குறேன் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. நாங்களும் அலையிறோம், பசியும் பட்டுமா சாப்பிடல. என்ன பேச்சு பேசுற? பொறுமை சாமி, பொறுமை சாமி. இப்படி ரீல்ஸ்ல மாட்டிக்கிட்டீங்களே அமைச்சர் டிவி.கே. பிரபு அவர்களே. சமீபத்தில் அமைச்சர் டிவி.கே. பிரபு அவர்கள் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு கட்டி பிடிச்ச அழுத வீடியோ அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல டைரக்ஷன் டீமும் சினிமாட்டோகிராஃபரும் சொதப்பிட்டாங்க போல. ஏன்னா ஒரே சீனை 2 டேக் எடுத்திருக்காங்க. ஒரு டேக்ல அந்த சின்ன பொண்ணு கட்டி பிடிச்ச அழுகும் போது அவரோட பொரட்டால சால்னாவே கிடையாது. இன்னொரு டேக்ல பாத்தீங்கன்னா அவரோட பொரட்டால சால்னா ஊத்தி இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரொம்ப மோசமா போயின்னு நிலைமை. ஏற்கனவே அவன் கழுவி ஊத்தி நிற்கிறான். இந்த கரண்ட் பில்லு 200 யூனிட் தரட்டு அதுலயே ஒரு செக் வச்சு மோசம் பண்ண. இந்த பெண் பாதுகாப்புக்கு இந்த சிறப்பு பெண்கள் படை, சிங்கப்பெண் படைன்னு ஏதோ ஒண்ணு போட்ட, அது போட்டதுல இருந்து தான் அதிகமா நடக்குது. என்னன்னே தெரியல. உனக்கு நேரம் சரியில்லையா இல்ல தமிழ்நாட்டுக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல. உன்னை யார் நான் இப்ப இந்த பயிர்கடன் தள்ளுபடின்னு கேட்டது? அதான் காசு இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொன்னேன்ல. நாங்க தான் பொறுக்குறோம்ல. கொஞ்ச நாள் விட்டு காசு வந்த உடனே சொன்ன மாரி எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணிட்டு போயா. அதுலயா நீ போய் போர்ஜரி பண்ணிட்டு பாதி தள்ளுறான் பாதி இல்லன்னு எதுக்கு அந்த வேலை உடனே யாருன்னு அப்ப கேட்டாங்க?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. திரு விஜய் அவர்களுக்கு வந்து வாக்கு கேட்டாங்க பாருங்க, இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லா பேருமே வந்து அவனுக்கு எல்லா பேரும் இப்போ ஒருத்தனா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவங்க சுதா பேசுறேன். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல, சாதாரண பொதுமக்கள் ஒருத்தி தான். இல்லையே, ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே. இந்த ஆட்சி அதனாலதான் சரியான நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்க எங்க வேலையை பார்க்கலாங்கிறதுக்காக சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவரை ஒப்படைச்சிருக்கோம். 100% அவரை நம்புறோம். அதுக்கான டைம் கொடுங்க. இவ்வளோ கடன்ல அவரால் எதை முதல்ல செய்ய முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் செய்ய இப்பவே ஆரம்பிச்சுட்டார். இவ்வளோ கடன் இருக்கு, என்னால் எந்த நல்லதும் செய்ய முடியாதுன்னு அவர் தவிர்க்கல. அவர் செஞ்ச சின்ன சின்ன நல்லதை கூட அவங்களால ஏத்துக்க முடியல. மானம் கெட்ட அயோக்கிய பழிலாம், குழப்பத்தை புழுத்த வழிலாம். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல. உயரட்டும் உயரட்டும் தமிழக வெற்றி கழகம் உயரட்டும். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல. தமிழக மக்களே, நான் என்னோட ஓட்டு போட்டாச்சு. நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? சீக்கிரம் ஓட்டு போட்டுட்டு போட்டவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. விசில் அடிங்க சீக்கிரம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல. எப்போ கீ செயின்ல விசில் இது வச்சிருப்பேன். டெய்லி அதை கையில் எடுத்துட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வெல்லட்டும் 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 தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும். அந்த பக்கம் தம்பி இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் கத்தி வணங்க. இவனை ஓட விட கூடாது. பொண்ணாதா வாடி. ஓடி. நான் வந்து ஓட்டு கேட்கவே இல்லைங்க. நாங்க தாவேக்காக்கு ஓட்டு கேட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் நான் டிவிகே கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டதே கிடையாது. யாரையுமே நான் மேனிபுலேட் பண்ணல. எங்க சின்னத்துல வாக்களை தீர்க்கல் என்றால் இந்த வீட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நாங்களே பேர் வச்சு கொடுத்துருவோம். ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். ஏப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திர. நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? அம்மா உணவகங்களில் ஜெயலலிதா புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் விஜய் படம் வைக்கப்பட்டதற்கு அதிமுக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. நடிகர் விஜய் தாவேக என்கிற அரசியல் கட்சி தொடங்கியது முதல் கொள்கையற்ற அரசியலை பலரும் விமர்சனம் செய்ய துவங்கினர். அதானே உலக வழக்கம். பத்திரிகை, மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் வழியாக விமர்சித்தவர்களை முதலமைச்சர் என்கிற அதிகார நாற்காலியில் அமர்ந்த பின்பு பழிவாங்கும் படலத்தை துவங்கியுள்ளார் ஜோசப் விஜய். எனக்கு ஆத்திரங்கள் வருது. மை இந்தியா 24/7 என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துகிறார் பத்திரிகையாளர் முக்தார் அகமது. ரொம்ப சந்தோஷம். கடந்த மே 22ஆம் தேதி இரவு ஒரு நேர்காணலை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து காரில் தனது மனைவி, பிள்ளைகள், தனது மனைவியின் தங்கை, அவரின் 2 பிள்ளைகளோடு இரவு 11:30 மணிக்கு வேலூர் சத்துவாச்சாரியிலிருந்து திருவண்ணாமலையில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே முக்தாரின் காரை மடக்கியது ஒரு டிராவல்ஸ் கார். அந்த காரிலிருந்து இறங்கிய மூவர் முக்தாரிடம் வந்து, நான் சத்துவாச்சாரி இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட விசாரிக்கணும் வாங்க என அழைத்துள்ளனர். ஐயோ, மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. களவாணி பயலா. சீருடை அணியாத அவர்களை பார்த்து சந்தேகம் வந்தாலும், இப்பவா, என்ன விசாரணை, என்ன புகார், யார் புகார் தந்திருக்காங்க என கேள்வி கேட்டுள்ளார். அதெல்லாம் சொல்றோம், வாங்க போய்கிட்டே பேசலாம் என சொல்லியுள்ளார் இன்ஸ்பெக்டர். நான் குடும்பத்தோட போய்கிட்டு இருக்கேன், நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வரேன், அப்போ எதுவா இருந்தாலும் விசாரிங்க என்றார். இல்ல இப்பவே வரணும் என கட்டாயப்படுத்தி அழைத்துள்ளனர். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? தங்களை போலீஸ் என அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் காக்கி சீருடை அணியவில்லை. வாடகை காரில் வந்திருந்ததால் குடும்பத்தினருக்கு பயம் வந்துள்ளது. 18 வயது பெண், 10 வயதில் 2 பெண் குழந்தைகள், 5 வயது பெண் குழந்தை காரில் இருந்துள்ளனர். நீங்க பயப்படாதீங்க என சொல்லும் போதே முக்தாரை கட்டாயப்படுத்தி காரிலிருந்து இறக்கியுள்ளனர். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பிள்ளைகள் அழுதுள்ளனர். பெண்கள் என்ன செய்வது என தெரியாமல் பயந்து போய் திகைத்துள்ளனர். காரிலிருந்து இறக்கப்பட்ட முக்தாரை இண்டிகா காரில் ஏற்றிக்கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்டுள்ளது. முக்தாரிடம் இருந்த மொபைல் போனை பிடுங்கிக் கொண்டனர். என்ன புகார், எந்த ஸ்டேஷன்ல தந்திருக்காங்க என கேள்விகள் கேட்டும் பதில் சொல்லவில்லை. இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? நான் என் மனைவியிடம் பேச வேண்டும் என சொல்ல மொபைல் தந்துள்ளார்கள். தனது மனைவியிடம் பத்திரமா வீட்டுக்கு போங்க என சொல்லி நண்பர்களுக்கு தகவல் சொல்லுங்க என சொல்லும் போதே மொபைல் போனை பிடுங்கிக் கொண்டனர்.
முக்தார் குடும்பத்தார் தங்களது வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதால் உறவினர் வீட்டில் தங்கியுள்ளனர். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அங்கேயும் அவர்களை வேலூர் சத்துவாச்சாரி போலீஸ் கண்காணித்துக் கொண்டிருந்துள்ளது. வேலூரிலிருந்து சென்னை நோக்கி கார் சென்று கொண்டிருந்த போது 2 இடங்களில் காரை நிறுத்தி உயர் அதிகாரிகளிடம் இன்ஸ்பெக்டர் பேசியுள்ளார். டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. இறுதியில் காஞ்சிபுரம் தாண்டி கார் போய்க் கொண்டிருந்த போது அவரை திரும்ப வீட்டிலேயே விட்டுடுங்க என உயர் அதிகாரிகள் சொல்லியுள்ளனர். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இதனால் விடியற்காலை 3 மணிக்கு முக்தாரை கொண்டு வந்து வீட்டில் விட்டுள்ளனர். வீட்டில் அவரை விடும்போது அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் வீடியோ போடாதீங்க, உங்களை காப்பாத்திக்கணும்னா அரசுக்கு ஆதரவா வீடியோ போடுங்க என அட்வைஸ் செய்துவிட்டு சென்றுள்ளனர். சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டா. அவர் மீது புகார் இருக்கிறது. அவரை கைது செய்ய வேண்டும் என்றால் முறைப்படி வாரண்ட் வாங்கி வந்து வீட்டில் அல்லது அலுவலகத்தில் வைத்து கைது செய்திருக்கலாம். அவரது வீடு மற்றும் அலுவலகத்துக்கு தினமும் 2 முறை காவல்துறை ரோந்து வந்து கையெழுத்திடுகிறது. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? ஊடகவியலாளர் முக்தார் மீது என்ன புகார் என விசாரித்த போது அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் மாநில தலைவர் சிவகுமார் என்பவர் ஒரு புகார் தந்துள்ளார். அதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை அவதூறாக பேசினார் என ஒரு புகார் தரப்பட்டுள்ளது. ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம், பிச்சு போடலாங்க. இரவில் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வெளியே செல்லும் போது கைது செய்ததன் நோக்கம் அவரை மட்டுமல்ல அவரது குடும்பத்தையும் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இப்படி செய்துள்ளனர். விஜய் குறித்த வீடியோவில் 2 குழந்தைகள் விசிலை தூக்கி கால்வாயில் வீசியது இருக்கும். அவர்கள் முக்தாரின் பிள்ளைகள் என்பதால் அந்த அவர்களையும் பயமுறுத்த வேண்டும் என்றே இரவில் அப்படி செய்துள்ளார்கள். விஜயின் அரசியல் செயல்பாட்டை விமர்சித்தார் என்பதற்காகவே இப்படி திட்டமிட்டு அவரை டார்கெட் செய்கிறது முதலமைச்சர் விஜய் தரப்பு. நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. முதலமைச்சர் பதவியேற்ற 2வது நாளே விஜயை அரசியல் ரீதியாக விமர்சித்த பல யூடியூப் சேனல்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது பற்றி சத்துவாச்சாரி காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அப்படியா, எனக்கு தெரிந்தவர்தான், கைது செய்தோமா, எங்க ஸ்டேஷன்ல புகார் இல்லையே, அப்படியா நடந்தது என சிரித்துக் கொண்டே கேட்டார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. முதலமைச்சர் விஜயோடு முன்னாள் IAS அதிகாரி சகாயம், பழைய அரசியல்வாதி பழக்கருப்பையா போன்றவர்களை இணைத்து வைக்க ஒரு கும்பல் வேலை செய்கிறது. இதற்காக அவர்களை மீடியாக்களில் விஜய்க்கு ஆதரவாக பேச வைக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜயை விமர்சிப்பவர்கள் யார் யார் என பட்டியல் எடுத்து அவர்கள் மீது புகார் தர செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க துடிக்கிறது என்கின்றார்கள். நினப்பு பொழப்ப கருத்து ஜாக்கிரதை சொல்லிவிட்டு உனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.